ஹோமோசேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடர்ன் ஹியூமன்ஸ் நவீன மனிதர்கள் உண்டாகி ஒரு 3 லட்சம் வருடங்கள் ஆகிறது தோராயமாக. அப்படி மனிதன் உருவாகும் பொழுது அவன் என்ன உண்டான்? அவன் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, சைவ உண்ணியா இல்லை மாமிச உண்ணியா அப்படிங்கிற இந்த டிபேட் பல 100 வருடங்களாக இருக்கிறது. ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, மனிதன் தாவர உண்ணி, அதற்கேற்ற உடல் அமைப்புகள் தான் இருக்குது. பற்களை பாருங்கள், ஆடு மாடு மாதிரி அசைப்படுவதற்கு ஏற்ற மாதிரி இருக்குது. குரல்களை பாருங்கள், ஆடு மாடு மாதிரி நீளமான குரல்கள், மாமிச உண்ணிகளுக்கு சின்ன குரல். ஸோ அப்போ எல்லாமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு வகையான என்சைமன்ஸ் உடல் இருக்கிறது எல்லாமே தாவர உணவுகளை செரிப்பதற்காக மனிதனுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லை, நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மனிதன் கற்காலத்தில் வாழும்போது அவன் தங்கிய இடங்களில் அவன் சாப்பிட்ட அந்த விலங்குகள் இருக்கு இல்லையா, அதோடைய எலும்புகள், அதில் அவன் கற்கருவிகளை பயன்படுத்தி அதிலிருந்து மாமிசத்தை எடுத்து உண்ணதுக்கான நிறைய எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதனுடைய மூளை வளர்ச்சிக்கு முக்கிய காரணமே மாமிசம் தான். B12 மாதிரியான உணவுகள் அந்த காலத்தில் விவசாயம்லாம் பண்ணாதப்ப இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விவசாயம் என்ன ஒரு 15,000 வருடங்கள் தான் அதிகபட்சமே ஆகுது. அப்போ அவன் முழுக்க முழுக்க மாமிச உண்ணியாக இருந்தான் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. உண்மை என்ன? இது ரிலீஜன், கல்ச்சர், மதம், கலாச்சாரம் மாதிரியான உணர்வுபூர்வமான விஷயங்கள்லேருந்து தள்ளி வச்சுட்டு ஃபாசில்ஸ், ஆர்கியாலஜிக்கல், எவல்யூஷன், நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ், இது மாதிரியான அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் என்ன சொல்லுது? உண்மையிலேயே மனிதன் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? அறிவியல் சொல்வது என்ன? தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி. ஓகே, சயின்டிஃபிக்கலாக நம்ம இது எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல எவிடன்ஸஸை கலெக்ட் பண்ண போகிறோம். நம்மகிட்ட ஒரு 7-8 எவிடன்ஸஸ் இருக்குது. ஆதி காலத்தில், கற்காலத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஜீன் DNA ரிசர்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எவிடன்ஸஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக அதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம், மனிதன் வெஜ்ஜா நான் வெஜ்ஜா அப்படிங்கிறத. 1990 எத்தியோப்பியாவில் கோனா அப்படிங்கிற ஒரு பகுதியில் நிறைய கற்கருவிகள் கண்டுபிடிக்கப்படுது. ஆதிகால மனிதர்கள் உருவாக்கிய கற்களால் செய்த அவங்களுடைய வெப்பன்ஸ், ஆயுதம்லாம் இருக்கு, அந்த கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அவருடைய வயது என்ன அப்படின்னு ஆய்வு செய்யும் போது 2.6 மில்லியன் வருடங்கள், அதாவது தோராயமாக 26 லட்சம் வருடங்கள் பழமையான கருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அதே காலகட்டத்தில் 90ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அகழ்வாராய்ச்சியில் அதே எத்தியோப்பியாவில் பௌரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் விலங்குகளுடைய எலும்புகள் நிறைய கண்டுபிடிக்கப்படுது. அந்த விலங்குகளுடைய எலும்புகளில் நிறைய வெட்டுக்காயங்கள், அந்த கட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பெர்கஷன் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான மார்க்ஸ் நிறைய தென்படுது. கட் மார்க்ஸ் அப்படின்னா என்னன்னா, கற்கருவிகளை பயன்படுத்தி விலங்குகளை அதை கூறு போடுறது, அதை கட் பண்ணி எடுக்கிறது, போனை எடுக்கிறது, இந்த மாதிரியான மார்க்ஸ் அதில் இருக்கு. இந்த பெர்கஷன் மார்க்ஸ் அப்படின்னா என்னன்னா, எலும்புகளை நசுக்கிறது, கற்கருவிகளை கொண்டு நசுக்கிறது. எதுக்காக நசுக்கிறாங்க? அதுக்குள்ள நியூட்ரிஷன் ரிச்சான போன் மேரோஸ்லாம் இருக்கு இல்லையா, கேலரி ரிச். ஸோ அந்த போன் மேரோஸ் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அதை எடுத்து சாப்பிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகள் நமக்கு கிடைக்குது. ஸோ கற்கருவிகள், அந்த கற்கருவிகளை பயன்படுத்தியே அந்த போன் கட் மார்க்ஸ் மாதிரியான ஆதாரங்கள் ஆர்கியாலஜியில் கிடைக்குது. ஐரோப்பாவில் ஸ்பெயின் பார்டர் கிட்ட கிப்ரலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோஹரம்ஸ் கேவ் அப்படின்னு ஒரு குகை இருக்கு. அங்க நியாண்டர்தால் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான நிறைய ஆதாரங்கள் அங்க இருக்கு. சுமார் 67,000 வருடங்களுக்கு முன்பு நியாண்டர்தால் மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள், அதை பயன்படுத்தி அவங்க சாப்பிட்ட அந்த உணவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் நிறைய வகைப்படுத்துறாங்க. பெரிய பெரிய மேமல்ஸ், பாலூட்டிகள் இருந்து சின்ன சின்ன அணில், எலி மாதிரியான சின்ன சின்ன விலங்குகள் வரை, பறவைகள், கடல் சார்ந்த மீன்கள், இது மாதிரியான நிறைய உணவுப் பொருட்களை அவர்கள் சாப்பிட்டதற்கான அடையாளங்கள் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 20 லட்சம் வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்து இப்போ சமீபமாக நியாண்டர்தால் இருந்த ஒரு 50,000-60,000 வருடங்களுக்கு முன்பு வரை அவர்கள் சாப்பிட்ட உணவுல இந்த அசைவ உணவு இருப்பதற்கான ஆதாரங்கள் தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த அசைவம் அப்படிங்கிறது ஏதோ சமீபத்தில் உண்டானதல்ல, ஆதி காலத்திலிருந்தே மனிதர்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்த ஒன்று அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரியுது. இப்போ இங்கே ஒரு துணை கேள்வி கூட எழும், அந்த காலகட்டத்தில் அப்போ மனிதன் உண்மையாகவே ஒரு ஹண்டராக இருந்தானா, ஸ்கேவெஞ்சராக இருந்தானா? மனிதனால் அப்பொழுது வேட்டையாட முடிந்ததா பெரிய பெரிய விலங்குகளை, அல்லது பெரிய விலங்குகள் ஏதாவது வேட்டையாடி மீதம் வைத்த அந்த எச்சங்களை சாப்பிட்டானா, ஸ்கேவெஞ்ச் பண்ணானா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்கு. இதற்கான பதில், மனிதர்கள் வேட்டையாடியும் இருக்கலாம், ஸ்கேவெஞ்சராகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் ஃபுட் இஸ் நாட் அ சாய்ஸ், ரொம்ப ரொம்ப ரேரான ஒன்று. ஒரு ஃபுட்டுக்கு அவ்வளோ நாள் காத்திருக்கணும். அப்போ ஒன்று அவங்ககிட்ட இல்லாத போது வேட்டையாடி இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய விலங்கு அடித்து போட்ட ஒரு ஃப்ரெஷ்ஷான மீட் இருந்ததுன்னா அதை அவங்க எடுத்து உண்டிருக்கலாம். எது எப்படியோ விலங்குடைய டிஷ்யூ அவங்க உட்கொண்டாங்க அப்படிங்கிறது, அதோடைய போனை சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆதாரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கு. 50,000 வருடங்களுக்கு முன்பு மனிதன் சாப்பிட்ட உணவில் இருக்கிறது அதற்கான ஆதாரம். 50,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டான்னு நமக்கு என்ன மெனு கார்டாக இருக்குது, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மெனு கார்டு கிடையாது. பட் ஆனால் அவர்களுடைய எலும்புகள்ல இருந்து நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேபிள் ஐசோடோப் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி அறிவியலில் ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது ஐசோடோப் சேஞ்சில் இருந்து ஃபுட் செயினில் எந்த பொசிஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். குறிப்பாக நைட்ரஜன் ஐசோடோப். நைட்ரஜன் ஃபுட் செயினில் பாட்டம்லேருந்து டாப் வரை எல்லா ரீஜனும் போகக்கூடிய ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொருட்கள், தாவரங்கள், அதை சாப்பிடக்கூடிய ஆடு,
மாடுகள், அதை சாப்பிடக்கூடிய மனிதர்கள், இல்ல சிங்கம் இப்படின்னு சொல்லி இந்த நைட்ரஜன் ஐசோடோப் இந்த டிராபிக்கல் லெவல்ல எங்க டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால கெமிஸ்ட்ரி மூலமா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி ஐரோப்பால இருக்கக்கூடிய நியாண்டர்தால ஆய்வு செய்யும்போது அவங்க நிறைய அனிமல் புரோட்டீன் கன்சியூம் பண்ணதுக்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இப்போ இங்கே அடுத்த கட்டமாக நம்ம ஜஸ்ட் ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் மட்டும் இல்லாமல் அதை வச்சு அனலைஸ் பண்ணி கெமிக்கல் எவிடன்ஸ் ஆகவும் நம்மளால் இதை டெரைவ் பண்ண முடியுது. ஸோ இதை வச்சுக்கிட்டு மனுஷன் வந்து ஒரு மாமிச உண்ணின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடலாமா அப்படின்னா அதான் இல்லை. எவிடன்ஸ் 3 மனிதனுடைய எச்சல். சலைவா அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சல் நம்ம வாயில் வந்து ஒரு பிஸ்கெட்டையோ சாக்லேட்டையோ அப்படியே வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் அதோடைய சுவை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா அது பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். நம்ம சலைவாவில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம் தான் அமிலேஸ். இதோட வேலை என்னன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்டார்ச்சை கூட பிரேக் பண்ணி அதை உடனடியாக குளுக்கோஸ் ஆக்கி எனர்ஜி கொடுக்கும். இந்த என்சைம் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம்னா AMI1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டார்ச் ஜீன் அப்படின்வாங்க. நம்ம டிஎன்ஏ ஜெனட்டிக்லி இது வந்து அடாப்ட் ஆயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜீன். இந்த ஜீன் என்ன பண்ணுதுன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்னைக்கு மனிதர்கள் அதிகம் உட்கொள்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, கிழங்கு வகைகள், இது மாதிரியான உணவுகளில் அதிக ஹை ஸ்டார்ச் ஃபுட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதை பிரேக் டவுன் பண்ணணும்னா இந்த ஜீன் வேணும், இந்த என்சைம் வேணும் நமக்கு. அப்போ மனிதன் எவல்யூஷனில் இதுக்கு அடாப்ட் ஆனது எப்படி? ஒருவேளை மனிதன் வந்து மாமிச உண்ணியாக இருந்தால் இவ்வளவு ஸ்டார்ச் ஃபுட்டை வந்து கிரகிக்கிறதுக்கான இந்த டிஎன்ஏ இந்த ஜெனட்டிக்கல் மியூட்டேஷன் ஏன் நடந்தது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஹியூமன் இவ்வளோ ஸ்டார்ச் ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணுறான்னா இவனை வந்து நம்ம ஒரு தாவர உண்ணி அப்படின்னு சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் இதை நெருக்கமாக பார்க்கணும்னா நம்மளுடைய அடுத்த எவிடன்ஸ் வேற எங்கேயும் இல்லை, நம்மளுடைய வாயில் இருக்கு. போய் கண்ணாடியில் உங்கள் வாயை பாருங்க. ஒரு புலி எடுத்துக்கிட்டோம்னா மாமிசத்தை பாய்ந்து பிடிக்க அதோடைய தசைகளை கிழிக்க கோரைப்பற்கள் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே ஒரு மாடு எடுத்துக்கிட்டோம்னா புற்களை அசை போடுவதற்கான தட்டையான கிரைண்ட் பண்றதுக்கு ஏதுவான பற்களுக்கு இருக்கும். ஆனா மனிதனுடைய பற்கள் இன்சிசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல 4 பல்லு கீழே 4 பல்லு, இந்த முன்பற்கள் சொல்றாங்க இல்லையா, வெட்டு பற்கள்னு சொல்லுவாங்க. இது ஸ்மால் கேனிஸ்ன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன கோரைப்பற்கள் நமக்கும் உண்டு. மனிதர்களுக்கும் இந்த புலியை போல கோரைப்பற்களும் நமக்கு உண்டு. ரொம்ப சின்னதாக இருக்கும், சில பேருக்கு விசிபிளாக தெரியும். சிங்கப்பல் அப்படின்னு ப்ரீமோலார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன் கடவாய் பற்கள் நமக்கு உண்டு. ப்ராட் மோலார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய கடவாய் பற்கள், அதுதான் நமக்கு கிரைண்டிங்க்கு பெருசாக ஹெல்ப் பண்ணக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கடவாய் பற்கள். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்மளால பைட் பண்ணவும் முடியும், க்ரஷ் பண்ணவும் முடியும், கிரைண்ட் பண்ண முடியும். அப்போ இது எல்லா அம்சமும் நிறைஞ்சிருக்கே. அப்போ மனிதன் தாவர உண்ணியா இல்லை மாமிச உண்ணியா அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஆனால் பற்களை வைத்து மட்டுமே ஒன்று முடிவு பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் கொரில்லா எடுத்துக்கோங்க. கொரில்லாவுடைய பற்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கோரை பற்கள். அப்போ அது வந்து ஒரு பிரெடியேட்டர், அது வந்து ஒரு மாமிச உண்ணின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா ப்ரடாமன்ட்லி வந்து கொரில்லா வந்து பிளான்ட் ஃபுட்டை தான் நம்பி இருக்கு. தாவர உணவுகளை தான் பெரும்பாலும் அது சாப்பிடுது. அப்போ நம்மளால பற்களை வைத்து மட்டுமே ஒரு முடிவுக்கு வர முடியாது. மனிதன் தாவர உண்ணி அப்படின்னு சொல்கிறவங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் தான் இது. மனிதர்களுடைய கை கால்களை பாருங்கள். ஒரு புலிக்கு வந்து அதோடைய கிளாஸ், அதோட நகங்கள்லாம் இவ்வளோ கூர்மையாக இருக்குது. அதனால தான் அது போய் தாவி பிடிக்குது, வேட்டையாடுது. அதனால தான் அது பற்கள் நீளமாக இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு அந்த மாதிரி பற்களோ இல்லை கை காலில் நகங்களோ அந்த மாதிரி இல்லை. மனிதனுடைய கால் தட்டையாக இருக்கிறதும் கை விரல்கள் இது எல்லாமே நமக்கு வேட்டையாடக்கூடிய தன்மை இல்லை. அப்படிங்கிறதால மனிதன் வந்து தாவர உண்ணியாகத்தான் இருப்பான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இது ட்ரூவா? இதை அப்படியே எடுத்துக்கலாமா? இது சயின்டிஃபிக்கலாக ஒரு வீக்கான பாயிண்டாக தான் கருதுறாங்க. ஏன்னா மனிதனுடைய எவல்யூஷனரி வெப்பன் அவனுடைய வாய், பற்கள் அல்லது நகங்கள் இல்லை, அவனுடைய பிரெயினும் அவனுடைய கையும் தான். ஏன்னா ஒரு ஷார்ப்பான ஸ்டோன் டூல் அப்படிங்கிறது அவனுடைய பற்களை விட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுது. அவனுக்கு கற்களை கொண்டு எப்படி கற்கருவிகளை செய்யணும், ஆயுதங்களை செய்யணும்லாம் அவன் கற்றுக்கிட்டான். வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன வேலைகளை செய்ய அவனுக்கு கற்கருவிகள், பிறகு அதிலிருந்து ஈட்டி செய்யறது, கத்தி செய்யறது, நெருப்பு கண்டுபிடிக்கிறது, அதிலிருந்து குக் பண்ணுறதுன்னு இப்படி இது எல்லாமே மனிதனுடைய மூளை வளர்ச்சியால் நடந்தது. அப்போ மனிதனுக்கு பயாலஜிக்கல் டூத்தை விட அவனுடைய இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக அவனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நீண்ட பற்கள் கொண்ட விலங்குகள் மாமிசத்தை சாப்பிட்டு உள்ள அது ப்ராசஸ் பண்ணுது. ஆனால் மனிதன் சாப்பிடுவதற்கு முன்பே அதை ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதை நசுக்கிறது, வெட்டுறது, கிழிக்கிறது. ஸோ அப்போ மனிதனுக்கு வந்து கோரை பற்கள் இல்லை, நகங்கள் இல்லை, கிளாஸ் இல்லை அப்படிங்கிறதால வந்து அவன் மாமிச உண்ணியாக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு வீக்கான ஆர்கியூமெண்ட்டாக மாறிடும். ஸோ ஹியூமன்ஸ் அவனுடைய டெக்னாலஜி தான் அவனுடைய வெப்பன். முக்கியமாக எவல்யூஷனில் மனிதன் அவனுடைய கையை பயன்படுத்தின விதம் வந்து பல வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோன் கற்கருவிகளை பிடிக்கிறதுக்காக, தூக்கி எறிவதற்காக, மரக்கிளைகளை பிடிப்பதற்காக, மீன் பிடிக்கிறதுக்காக, வேட்டையாடுவதற்காக இப்படின்னு சொல்லி கையை பல விதங்களில் அவனால் முடிந்தவரை பயன்படுத்துகிறான். ஸோ ஒரு பிரெடேட்டர் மாதிரியான பற்களும் நகங்களும் அவனுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு ஸ்மார்ட்டான பிரெயின் இருக்கிறதால இதை ஓவர் கம் பண்ணுறான். ஃபயர், இந்த நெருப்பை வைத்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, மனிதன் தாவர உண்ணி தான்.
அவன் வந்து மாமிச உண்ணியா இருந்தா அந்த காலத்துல வந்து எப்படி ரா மீட்ட சாப்பிட்டுருப்பான். பச்சை மாமிசத்த மனிதனால ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன? நெருப்பை கண்டுபிடித்த பிறகு இந்த குக்கிங் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே எவல்யூஷன்ல மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த குக்கிங்கிறது எப்ப நடந்ததுங்கிறதுக்கான எவிடன்ஸ் கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் வருடங்களுக்கு முன்பிலிருந்தே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. அப்பிலிருந்தே நெருப்பை பயன்படுத்தி கண்ட்ரோல்டு ஃபயர்ன்னுவாங்க. பயன்படுத்தி சமைத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. ஆனா இதில நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நெருப்பு வந்த பிறகு அவன் சமைத்து சாப்பிட்டான் அப்படின்னோனே நம்ம மைண்ட்ல வர்றது எல்லாமே மாமிச பொருட்கள். கறிய தான் சுட்டு சாப்பிட்டான், சமைச்சு சாப்பிட்டான்னு. ஆனா உண்மை என்னன்னா, பிளான்ட் ஃபுட் அண்ட் மீட் இது 2மே அவன் சமைச்சான். தாவரங்களையும் சரி, விலங்குகளையும் சரி, கிழங்கு மாரியான வகைகள் இது எல்லாத்தையுமே சமைச்சு தான் சாப்பிட ஆரம்பிச்சான். இதனால என்ன கிடைச்சதுன்னா, முதல் பெனிஃபிட் அவனுக்கு இந்த செரிமானம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாச்சு. எப்படி ரொம்ப ராவான மீட்ட நம்மளால சாப்பிட முடியாதோ, அதே போல தான் ரொம்ப ராவான காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள் இதெல்லாம் பச்சையா நம்மளால சாப்பிட முடியாது. அப்ப இந்த நெருப்பு 2க்குமே தான் பயன்பட்டு இருக்கு. ஃபயர்ங்கிறது நடுவுல ஏற்பட்ட ஒரு அடாப்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப அதுக்கு முன்பு மனிதர்கள் மாமிசத்தையும் சரி, காய்கறிகள், கிழங்குகள் எல்லாத்தையுமே பச்சையா தான் சாப்பிட்டுருக்கான் ஆரம்ப காலகட்டத்தில. பிறகு குக்கிங் வந்த பிறகு அடாப்ட் ஆகி எல்லாத்தையுமே வெஜ்ஜா இருக்கட்டும், நான்வெஜ்ஜா இருக்கட்டும் எல்லாத்தையுமே குக் பண்ணி சாப்பிடுற ஒரு கல்ச்சருக்கு அடாப்ட் ஆயிருக்கான். பிறகு மெல்ல மெல்ல அதுக்கான பாடி அடாப்டேஷன் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த குக்கிங் மெத்தட் மூலமா என்ன ஆயிருக்குன்னா, டைஜஷன் பெட்டரா இருக்கு, டாக்ஸிக்ஸ் குறைஞ்சிருக்கு. நிறைய இந்த விலங்குகளா இருக்கட்டும், இல்ல நிறைய செடிகள்ல இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான விஷயங்கள் வந்து குறைஞ்சிருக்கு குக்கிங் மூலமா. ஃபுட்ல கிடைக்கக்கூடிய நிறைய அன்யூசபிள் எனர்ஜி வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. நிறைய நியூட்ரிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதன் மூலமா மனிதன் வந்து ஒரு ரா ஃபுட் ஸ்பீஷியஸ் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸ் அப்படிங்கிற நிலைக்கு நகர்றான். எவல்யூஷன்ல மிக முக்கியமான ஒரு கட்டம் உண்டு. இது ஒரு முக்கியமான ஆதாரம். அடுத்து முக்கியமான ஆதாரமா சொல்லப்படுறது என்னன்னா, மனிதனுடைய குடல், இன்டெஸ்டைன். இத எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க பொதுவா நிறைய சோசியல் மீடியால கம்பேரிசன பார்க்க முடியும். ஒரு தாவர உண்ணிக்கு வந்து அதோடைய குடலின் நீளம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். 10 மடங்கு பெருசா இருக்கும் அதோடைய பாடி சைஸ விட. ஆனா, கம்பேரிட்டிவ்லி மாமிச உண்ணிகளுக்கு சிறிதாக இருக்கும் குடல், தாவர உண்ணிகளுக்கு பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது மனிதனுடைய குடலும் கிட்டத்தட்ட தாவர உண்ணி மாரி பெரிதாக இருக்கிற ஒன்று. அப்ப நாம வந்து தாவர உண்ணியாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஒரு ஆர்குமென்ட் இருக்கு. இது சரியா அப்படின்னா, அறிவியல் ரீதியா ஒரு நீளத்தை வைத்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வைத்துக்கிட்டு மட்டுமே நாம வந்து அந்த முடிவுக்கு வர முடியாது. உள்ள டைஜஷன் சிஸ்டம் எப்படி இருக்கு? இப்ப நாம என்ன கம்பேர் பண்றோம்? ஒரு ஆடு மாடுக்கு இருக்கக்கூடிய அந்த குடல்ல வைத்து மனிதர்களுடைய குடலை கம்பேர் பண்றோம். ஆனா உள்ள டைஜஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வேற. இப்ப மாட்டுக்கெல்லாம் உள்ள டைஜஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும்? மாட்டுக்கெல்லாம் ருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து ஃபெர்மெண்டல் டைஜஷன் சிஸ்டம் இருக்கு. நொதித்தல் மூலமாக அதோடைய வயிற்றுக்குள்ளேயே வந்து டைஜஷன் நடக்கும். ஆனா மனிதர்களுக்கு அப்படியான கிடையாது. இப்ப நமக்கு வந்து செல்லுலைஸை டைரக்டா டைஜஸ்ட் பண்றதுக்காக வயிற்றுல செல்லுலோஸ் என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ மாடு மாதிரி டைரக்டா நம்மளால வந்து கீரைகளையோ இல்ல தழைகளையோ இலைகளையோ சாப்பிட்டு நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியுமானா முடியாது. அப்ப அதோட கம்பேரே நம்ம பண்ண முடியாது. ஆனாலும் குடல்கள் ஒரு முக்கியமான எவிடன்ஸ். ஏங்கிறத கடைசியா கன்க்ளூட் பண்ணும்போது சொல்றேன். இந்த விலங்குண்ணிகள் என்ன ஆகும்னா, விட்டமின் சி அதுகளுக்கு இயற்கையாகவே உடம்புல இருக்கு. அதுங்க வேற ஏதோ ஒரு ஃபுட்ல இருந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இந்த தாவர உண்ணிகளுக்கு விட்டமின் சி இயற்கையாக உடம்புல இல்ல. தாவரங்களை உண்ணுவதன் மூலமா அதிலிருந்து அந்த விட்டமின் சி எடுத்துக்கும். இப்ப மனிதர்களை பார்த்தோம்னா, நமக்கும் விட்டமின் சி அப்படிங்கிறது கிடையாது இயற்கையா. நாமளும் இந்த தாவர உண்ணிகள் போலவே மற்ற உணவிலிருந்து தாவர உணவிலிருந்து தான் நம்ம விட்டமின் சி எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப மனிதர்களும் வந்து ஒரு தாவர உண்ணிகள் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. இதுக்கு கவுண்டர் ஆப்போசிட்ல என்ன சொல்றாங்கன்னா, மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே B12 வந்து அதோட உடம்புலயே இருக்கு. ஆனா மனிதர்களுக்கு அப்படி இல்லையே. மனிதர்களுக்கு B12 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இறைச்சி உணவு மூலமா தான் கிடைக்குது. தாவர உணவுகள் மூலமாக கிடைப்பது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த காலத்துல சுத்தமா வாய்ப்பே கிடையாது. விலங்குகள்ட்ட இருந்து மட்டும் தான் B12 அவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இந்த எவிடன்ஸஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும் மாமிச உண்ணிகள் அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. ஆனா பிளான்ட் பேஸ்ட் எவிடன்சஸ் வந்து நிறைய ஆர்கியாலஜிக்கல் இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாமிசம் சாப்பிட்டு இருந்தாருன்னா அதோடைய போன்ஸ், அதில் இருக்கக்கூடிய கட் மார்க்ஸ் அதை வச்சு நம்மளால வந்து மாமிச உணவு சாப்பிட்ருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுவே ஒரு பழங்கள் இல்லை வந்து கிழங்குகள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்ருந்தாருன்னா அதெல்லாம் ஃபாசிலைஸ்ட் ஆகாது. அதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது வந்து ஈஸியாக டிகே ஆகிடும் அப்படிங்கிறதால அவருடைய ஃபாசில் எவிடன்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ பிளான்ட் கன்சப்ஷன் அப்படிங்கிறது ஏன்ஷியன் காலத்தில் இருந்தது வந்து நமக்கு எவிடன்ஸாக கிடைக்கிறது ரொம்ப இன்விசிபிள், கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அதுக்காக விஞ்ஞானிகள் அப்படியே விட்டுல அதை வேறு சில வழிகள் மூலமாக அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. டென்டல் கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய மண்டை ஓடுகள், எலும்புகள், அதில் இருக்கக்கூடிய பற்கள் இருக்கும் இல்லையா, பற்களில் இருக்கக்கூடிய கரைகள், பற்கள் ஏற்படக்கூடிய தேய்மானம், அதை வைத்து அவங்க தாவரங்கள் அதிகமாக சாப்பிட்டாங்களா, எலும்புகள் இந்த மாதிரியான மீட் அதிகமாக சாப்பிட்டாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸ்டார்ச் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாவுச்சத்து துகள்கள் எங்கெங்கே கிடைக்குது, அவங்க பயன்படுத்தின பானைகள், ஓடுகள் அதில் இருக்கா. பிளான்ட் மைக்ரோஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவர புதைப்படிவங்கள். முக்கியமாக ஐசோடோப்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ரிசர்ச்சஸ்லாம் நமக்கு நிறைய தெரிஞ்சிடும். அவங்க தாவர உணவு எடுத்துக்கிட்டாங்களா இல்லை மாமிச உணவு எடுத்துக்கிட்டாங்களா. ஸோ அதனால தாவர உண்ணிகளுக்கான எவிடன்ஸே கிடைக்காதுன்னு கிடையாது. அதுக்கான ஆய்வுகளும் நம்மகிட்ட இருக்கு. சரி, ஓகே, இப்போ நம்மகிட்ட நிறைய எவிடன்ஸ், ஒரு 7-8 எவிடன்சஸ் பார்த்துட்டோம். இதை வச்சு நம்ம வரக்கூடிய கன்க்ளூஷன் என்ன?
ஒரு பக்கம் விலங்குகளுடைய எலும்புகள்ல இருக்கக்கூடிய அந்த கட் மார்க்ஸ்ல இருந்து நம்மளுடைய ஐசோடோப் ஆய்வுகள் வரை நிறைய நாம மாமிச உண்ணிகள், நம்மளுடைய மூளை வளர்ச்சி அதனால தான் அப்படின்னு நமக்கு B12 இருந்து நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா இறைச்சியை சாப்பிட்டுருப்போங்கிறதுக்கான ஆதாரங்கள நம்ம நிறைய பார்த்தோம். அதே மாரி ஜெனடிக்கலா பார்க்கும்போது நமக்கு எச்சில்ல இருக்கக்கூடிய அந்த என்சைம்ல இருந்து குடலுடைய நீளம், பற்களுடைய அமைப்பு, கிரைண்ட் பண்றதுக்குன்னு இப்படி நிறைய வந்து தாவர உண்ணியாக இருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு 2 பக்கமும் பார்த்தோம். உண்மை என்ன? தாவர உண்ணிகளை நம்ம வந்து ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்றோம். மாமிச உண்ணிகளை வந்து கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா மனிதர்கள் உண்மையாகவே ஹெர்பிவோரஸா இல்ல கார்னிவோரஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதர்கள் ஆம்னிவோர்ஸ். அனைத்து உண்ணிகள் ஆம்னிவர்ஸ் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த எவிடன்சஸ்லாம் வச்சுட்டு தான் முடிவுக்கு வராங்க. ஏன் ஆம்னிவர்ஸ் அப்படிங்கிறதுக்கு சுருக்கமா 2, 3 எவிடன்சஸ் சொல்றேன். 1, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மை pH லெவலை பார்க்கும்போது மாமிச விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். தாவர உண்ணிகளுக்கு 3லிருந்து 5 வரை இருக்கும். ஆனால் மனிதர்களுக்கு இது இரண்டுக்கும் இடைப்பட்ட 1லிருந்து 2.5 வரை இருக்கும். ஸோ நாம வந்து தாவர உண்ணி பக்கமும் போல மாமிச உண்ணி பக்கமும் போல 2க்கு நடுவில் ஒரு ஆவரேஜ் மெயின்டைன் ஆகுது. அதே போல குடல்களுடைய நீளம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்பில் அதோட சரிவிகத்தில் பார்க்கும்போது 3 மடங்கு இருக்கிறது மாமிச உண்ணிகளுக்கு அப்படின்னா தாவர உண்ணிகளுக்கு 10 மடங்கு இருக்குன்னா மனிதர்களுக்கு 4லிருந்து 5 மடங்கு அப்படின்னு இன்பிட்வீன் நடுவில் ஆவரேஜாக இருக்குது. அப்போ அவனால் தாவரத்தையும் செரிமானம் செய்ய முடிகிறது, மாமிசத்தையும் செரிமானம் செய்ய முடிகிற இன்பிட்வீனில் இருக்குது. பற்களை பொறுத்த வரைக்கும் கிளியராக நமக்கு எவிடென்ட்டாக தெரியுது. கோரை பற்களும் இருக்கிறது, கிரைண்டிங்க்கு தேவையான அந்த கடவாய் பற்களும் இருக்கிறது. அவனால் நன்கு தாவரங்களையும் அரைத்து சாப்பிட்ருக்க முடியுது. கோரை பற்கள் மூலமாக அந்த முன்பற்கள் மூலமாகவும் அவன் வந்து மாமிசங்களையும் கடித்து சாப்பிட்டு முடிஞ்சிருக்கு. மயோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீன் மியூட்டேஷன், இது வந்து நம்மளுடைய மஸ்குலருக்காக ஜாவோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கு போகிற போக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க எவல்யூஷனில் நிறையா. அதற்கு முக்கிய காரணம் என்னென்னா சமைத்து உண்ணது, நெருப்போட பயன்பாட்டுக்கு பிறகு தாடையோடைய அளவு அப்படிங்கிறது மெல்ல 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 குறைஞ்சி வந்துட்டு இருக்கு. ரொம்ப ராவான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தால் சமைத்த பிறகு அதோடைய அளவு குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அதனால தான் மண்டை ஓட்டில் நமக்கு இன்னும் ஸ்பேஸ் அதிகமாகி மூளையோட வளர்ச்சி அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷன்ட்டாக அதிகமாக இருக்குது. மற்ற விலங்குகளை காட்டிலும் அதோடைய உடலுக்கு அதோடைய மூளையோட அளவு அப்படி கம்பேர் பண்ணும்போது மனிதனுடைய மூளையோட அளவு அப்படிங்கிறது நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் அதிகம். அதே போல் நாம் எடுத்துக்கிட்ட உணவில் எவ்வளோ பர்சன்டேஜ் மூளைக்கு போகுதுங்கிறது மற்ற உயிரில கம்பேர் பண்ணும்போது மனிதனுக்கு ரொம்ப அதிகம். 20%. மனித உடம்புல நம்ம சாப்பிட்ற எனர்ஜி 20% மூளைக்கே போகுது. இத்தனோண்டு மூளைக்கு அவ்வளோவா நம்ம அவ்வளோ ஆக்டிவிட்டி கொடுக்குறோமா அப்படின்னா எஸ், அவ்வளோ மூளை செயல்படுறதால தான் அவ்வளோ எனர்ஜி. அதனால தான் எவல்யூஷனலி நம்ம வந்து ரொம்ப அடாப்டபிளாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஹெர்பிவோர்ஸா கார்னிவோர்ஸாங்கிறத விட ஆம்னிவோர்ஸ் அப்படிங்கிறது தான் சரியானது. மனிதன் ஒரு பெஸ்ட் எவல்யூஷனரி சர்வைவல் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறதால தான் அவனால் தாவரத்தையும் உண்டு வாழ முடியுது, மாமிசத்தையும் உண்டு வாழ முடியக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி அவன் வளர்த்துக்கிட்டான். ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் டயட்ரி அட்வான்டேஜ் மனுஷனுக்கு என்னன்னா அது தாவர உண்ணியா விலங்குண்ணியான்றதை தாண்டி ஃபிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது அவனுடைய பவரா இருக்கு. இங்க ஆப்பிரிக்கால சவானால அவனுக்கு கிடைத்த உணவு அப்படிங்கிறது வேற, ஐரோப்பால ஐசேஜ் காலத்தில் அவனுக்கு கிடைச்ச உணவுங்கிறது வேற, கோஸ்டல் இருக்கக்கூடிய ஹியூமன் அவனுக்கு கிடைச்ச அந்த ஃபிஷ் ஃபுட்ங்கிறது வேற, டிராபிக்கல் என்வரான்மெண்ட்ல ஃப்ரூட்ஸ், டியூபர்ஸ், கிழங்குகள் அப்படின்னு அங்க அவனுக்கு கிடைத்த உணவுகள் வேற, அக்ரிகல்ச்சர் ரீஜன்ல இருக்கக்கூடிய உணவு வேற, ஆர்டிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய உணவுகள் வேற. இப்படி மனிதன் எல்லா இடத்துலையும் பரவி எல்லா காலநிலைக்கும் அடாப்ட் ஆகி அங்க இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டதால தான் அவன் எல்லாத்தையுமே அடாப்ட் ஆகக்கூடிய உடல் அமைப்பு அவனுக்கு கிடைச்சது. டயட்ரி ஜெனரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹியூமனை. பரந்த நிலையில் அதாவது பல வகை உணவுகளை கூட உண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அவனுக்கு இருக்கு. ஸோ அப்போ இயற்கையிலேயே மனிதன் தாவர உண்ணியா மாமிச உண்ணியா அப்படின்னு கேட்டால் ஆன்சர் என்னன்னா இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் கிடையாது. இது 2க்கும் மிட்டான ஆம்னிவர்ஸ் அனைத்துண்ணி. மனுஷனுடைய எவல்யூஷனில் அவன் கிளை விடும்போதே ஹோமோசேப்பியன், ஹோமோ எரக்டஸ் தானே நீன்றதால் கிளைவிடும் போது இது எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகி அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சாப்பிட்டு தான் அவன் எவால்வ் ஆயிருக்கான். எந்த பொருள் கிடைத்தாலும் அதுலேருந்து நியூட்ரிஷனை பெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு அடாப்ட் ஆகக்கூடிய தன்மை அவனுக்கு இருந்திருக்கு. ஸோ இது நாம் இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி பொருத்தி பார்க்கணும்? இதெல்லாமே எவல்யூஷனரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆதிகால மனிதர்கள் செய்தது. ஆனால் இன்னைக்கு மனிதன் அப்படி முடிவு எடுக்கிறானா? அவனுடைய உணவுங்கிறது எப்படி? இப்போ ஆதி காலத்தில் ஒரு உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப லக்ஸரியான ஒரு மான் கிடைக்குது அப்படின்னா அவன் ஓடி ஆடி அதை வேட்டையாடுறதுக்கு 1.5 நாள் ஆகும், அதை சாப்பிட்றதுக்கு இன்னொரு 1/2 நாள் ஆகும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷனை அடுத்த ஒரு வாரத்துக்கு அவனுக்கு தேவையானதாக வச்சுப்பான். அடுத்த ஒரு வாரத்துக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஃபுட் அப்படிங்கிறது ஒரு சாய்ஸ். எனக்கு என்ன ஃபுட்டு வேணும், எப்படி வேணும், நிறைய சாப்பிட்றது, மீதம் வைக்கிறதுன்னு இன்னைக்கு நம்மளுடைய கல்ச்சர் அப்படிங்கிறது மாறி இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கலாம், நான் வெஜிடேரியனாக இருக்கலாமா, நான் வெஜிடேரியனாக இருக்கலாமா, வீகனிசமாக இருக்கலாமாங்கிறது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். ஸோ இதில் கல்ச்சர்ஸை தாண்டி அவங்களுடைய ரிலீஜியன், அவங்களுடைய எத்திக்ஸ், அவங்களுடைய ஹெல்த், இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அவங்களுடைய சாப்பாடு அவங்க சூஸ் பண்ணுறதில்ல. எவல்யூஷன் நமக்கு கொடுத்த ஒரு கொடை என்னன்னா எதை வேணா அவனால் சாப்பிட முடியுங்கிற ஒரு கேப்பபிலிட்டி நம்ம உடம்புக்கு கொடுத்துருக்கு. நீ இதை மட்டும் தான் சாப்பிட முடியும்னு லாக் பண்ணல. யோசிச்சு பாருங்க, வெறும் உன்னால் பிளான்ட் ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிட முடியும் அப்படின்னா அண்டார்டிகாவில் ஒருத்தனால சர்வே ஆகிருக்க முடியாது. கிளைமேட் சேஞ்சால் மரங்கள் எல்லாமே அழிஞ்சு போய் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா ஒரு வகையான தாவரங்களை மட்டும் தான் சாப்பிட்டு ப்ராசஸ் பண்ணியிருக்க முடியும் நம்ம பாடியால் அப்படின்னா நாம் அழிஞ்சு போயிருப்போம். ஸோ இந்த எவல்யூஷன் நம்மளை அடாப்டபிளாக மாற்றிருக்கு, ஹியூமனை வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஈட்டராக மாற்றிருக்கு. ஓகேப்பா, இப்போ நாம் எதை சாப்பிட்றது?
வெஜ்ஜா, நான்வெஜ்ஜா, வீகனிசமா இது எல்லாமே உங்களோட சாய்ஸ். இதில வந்து நாம யாருமே இன்சிஸ்ட் பண்ணக்கூடாது. யார் யார் என்ன சாப்பிடணும், எது நல்லது, கெட்டது அப்படிங்கிறத நாம சொல்ல முடியாது. ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபுட் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபுட் பாலிடிக்ஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபுட்ட வச்சுக்கிட்டு நீ யார் அப்படின்னு சொல்றதும், எந்த ஃபுட்ட சாப்பிட்டா நான் இந்த ஃபுட்ட சாப்பிட்டா நான் சுப்பீரியர் அப்படின்னு நினைக்கிறதும், நீ இந்த ஃபுட்ட சாப்பிடலையா நீ இதுக்கு கம்மி மட்டம் அப்படின்னு பார்க்கறதும் இங்க உருவாயிருக்கு. இந்த ஃபுட் நேம்லயே பாருங்களேன், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன். இந்த நேமே பாருங்க, குளோபலா வெறும் பிளான்ட் ஃபுட், அதாவது வெஜிடேரியனா இருக்கிறவங்க வெறும் 5%லேருந்து 6% பேர் தான். இந்தியாவில் அதிகம். இந்தியாவில் 100ல 20% பேர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே இந்த வெஜிடேரியன் அப்படிங்கிறது உலக அளவில் வெறும் 5-6% தான். ஆனால் அந்த பேரை பாருங்க, அதை மையமாக வச்சுட்டு தான் இருக்கு. 5% பேர் சாப்பிடுவது தான் வெஜிடேரியன், அதை சாப்பிடாதவர் எல்லாமே நான் வெஜிடேரியன் அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு இந்த பேர் ரெண்டா பிரியுது பாருங்க. யார் பெரும்பாலுமா ஒன்று சாப்பிட்றாங்களோ அதை மையமாக வச்சுட்டு தானே கிளாஸிஃபை பண்ணணும். ஆனால் இங்கே எது சிறுபான்மையோ அதை வைத்துட்டு கிளாஸிஃபை பண்ற ஒரு நேமுக்கு பின்னாடியும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. சில பேர் இது வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க. சில பேர் இதை வச்சு ஒரு கில்ட் ட்ரிப் பண்றாங்க. தாவர உணவாக இருந்தாலும் சரி, மாமிச உணவாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலையுமே ஊட்டச்சத்து நிறையா இருக்கு. ரெண்டுத்துலையுமே பிரச்சனைகளுக்கான இருக்கு. வெறும் மீட்டு மட்டுமே அதிகமாக எடுத்துக்கிட்டு விட்டமின் சியில் கான்சன்ட்ரேட் பண்ணலனா அவங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சி வரலாம். வெறும் பிளான்ட் பேஸ்டு டயட்டாகவே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விட்டமின் டி, விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வரதை நிறைய பேர் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்போ இங்கே நம்ம வந்து ஃபுட்டை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணாமல் நான்வெஜ் தான் பெஸ்ட்டு, வெஜ் தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் இல்லாமல் நியூட்ரிஷன் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். எல்லா வகையான விட்டமின்ஸும் கிடைக்கணும். இன்னைக்கு நிறைய ஊட்டச்சத்து குறைபாடுகளால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஆரம்ப காலத்தில் மரணங்களே நிறைய நிகழ்ந்திருக்கு. தாது பஞ்சத்துலேருந்து பெரிய பெரிய பஞ்சங்களை நாம் பார்த்தவங்க. சாப்பாடுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்றா இருந்தது. நியூட்ரிஷன் சரியாக கிடைக்காம, உப்பு கிடைக்காம கழுத்தில் வீங்கி போனவங்களால நிறைய பிரச்சனை வந்திருக்கு. விட்டமின் சி குறைபாடால் பிரச்சனை வந்திருக்கு. விட்டமின் டி, B12 இன்றைக்கும் பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக தான் நிறைய ஸ்கீம்ஸ், நிறைய முன்னெடுப்புகள் அரசாங்கம் எடுத்தாங்க. வெண்மை புரட்சின்னு பாலை கொண்டு போய் சேர்க்கணும், சிகப்பு புரட்சின்னு மீட்ஸை கொண்டு போய் நிறைய சேர்க்கணும், பசுமை புரட்சி, இப்படி நிறைய விஷயங்கள் செய்து தான் இந்த ஊட்டச்சத்து மக்களுக்கு போய் நிறைய சேர்ந்தது. சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிறவங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப தாழ்ந்து இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே முட்டை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிராய்லர் கோழி, இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸாக இருக்குது. ஒரு 30-40 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அதெல்லாம் கிடைக்காம இருந்தது. இன்னைக்கு தான் தொழில் புரட்சியால் ஏதோ எல்லாருக்கும் போய் சேருது. அதுக்குள்ளே அதில் வந்து இதில் சரியில்லை, அது சரியில்லை, இது பிரச்சனை, அது பிரச்சனைன்னு கொஞ்சம் ப்ரிவிலேஜாக இருக்கிற பீப்புள் அதுக்கு முன்னாடி ஒரு பாலிடிக்ஸ் ஏற்படுத்தி கிடைக்கிற எல்லா அசைவ பொருட்களையுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீங்கு அப்படின்னு பயங்காட்டுற வேலை இன்னைக்கு நடக்குது. ஃபுட்டை சாய்ஸாக இருக்கிறவங்களுக்கு, எல்லாமே கிடைக்கிறவங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது பயம், இது வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஒதுக்குற வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். எனக்கு இதுதான் ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு கிடைக்கிறவங்ககிட்ட அதையுமே நீ ஆபத்து, இது தப்பு அப்படின்னு சொல்கிறதால அவங்க அதையும் கைவிடுற நிலைமையில போயிடுவாங்க. சுத்தமாக அவங்களுக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் கிடைக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் பஞ்சத்தில், பசியில், நியூட்ரிஷன் இல்லாமல் சாப்பிட்றத நான் எதையோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சத்தாவாக செத்து போகிறேன் அப்படின்னு நினைப்பான். ஸோ ஆக இங்கே ஒரு ஃபுட்டை வச்சு ஒரு மிகப்பெரிய கேம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அல்டிமேட்டாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம உடம்பு எல்லாத்துக்கும் கேப்பபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எது உங்களுக்கு சத்தானதோ அதை சாப்பிட்டு நாம் சர்வைவ் ஆகணும். அதுதான் எவல்யூஷன் நமக்கு சொல்லி கொடுத்தது. ஸோ ஹோப் இதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இது போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் இன்ஸ்டாலையும் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிக்கியோட. நன்றி.